ஹாய்மா. ஹாய். இந்த 84வது எபிசோடில் நம்ம சிக்கமரோட பிளான் பலிக்குமா அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. செம்மையாக போயிட்டுருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகலாம். அப்படியே வந்து திருப்பி ஒட்டிக்கிறதுமா அவனுக்கு கை நடந்தது. யோசிக்கிறான் பாருங்க. கையை மட்டும் தனியா உள்ள மண்ணுல போடுறாங்க. பயங்கர டேலண்டா இருக்காங்க. அப்படின்னா எப்படி அக்கா சூச்சில இருக்க முடியும்? அழகா ஜாயிண்ட் ஆகுது. ஒட்ட வைக்கிறதுக்குலாம் வெஞ்சம் போலாங்க தையல். ஆமா ஆமா அதே அதே இவனை காலி பண்ணாட்டே ஈஸியா இருக்கு. வச்சு அவனை போடு அவனை வச்சு அவனை போடுறாங்க. அதான் பெரிய அதே மண்ணுக்குள்ள வச்சு ஏதோ பண்ணிட்டானே தப்பிச்சான்னு நினைக்கிறீங்க. அவ்வளவு ஈஸியெல்லாம் போட முடியாது. வாய்ப்பே இல்லை. ஆனா அவன் அதுக்குள்ள இப்படி கையை வச்சு என்னமோ பண்ணினல்ல. அந்த மேல போயிட்டானா? இது யாரு? எமோட்டா ஏங்க நருட்டோதா? என்ன பள்ளம் தோண்டிவிட்டேன். கண்டுபிடிச்சிட்டானோ? சாகுரா, நருட்டோ இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்தா நல்லதுன்னு தோணுது. அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நருட்டோ அவனோட புது ஜூட்சுவை சீக்கிரமா கத்துக்கலனா நம்ம டீமால டீம் 10க்கு பேக்கப்பா உதவவே முடியாது. ஆமா. ஆனா இத கத்துக்கிறதுக்கு 24 மணி நேரம் போதுமா? அது கண்டிப்பா சுலபம் கிடையாது. ஆனா அவனை நம்ம முழுசா நம்பணும். ஏன்னா ககாஷி சென்சேவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டது நாம மட்டும்தான். அதனால நாம பேக்கப்பா போய் அவருக்கு எப்படியாவது உதவியே ஆகணும். ஆமா. உள்ள ஊதிச்சா என்னன்னே தெரியலையே. நல்லா இருக்கேன். சாஸ்கேவும் ஒரு வழியா நானும் சரி சமமாக போறோம். கூடிய சீக்கிரம் நீ இந்த வெறி இருந்தாலே வந்துருவாங்க. சாஸ்கேக்கு ஃபயர் சேஞ்சிங் நேச்சர் இருக்குங்கறத மறந்துடாத. இந்த 5 கிரேட் சேஞ்சஸ் இன் நேச்சருக்கு பாசிட்டிவான நெகட்டிவான ரிலேஷன்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு புரியல. நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னன்னு சொன்னீங்க? மொத்தம் 5 நேச்சர்ஸ். அதாவது ஃபயர், வாட்டர், எர்த், லைட்னிங், அப்புறம் விண்ட். ஆமா நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதாவது வித்தியாசமான ரிலேஷன்ஷிப்ஸ். எனது ரிலேஷன்ஷிப்ஸா? எனக்கு புரியல. இரு, இந்த டயகிராம பார்த்தா உனக்கு இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன். எழுத்துப்பூர்வமா ஒரு சர்க்கிள்குள்ள தான் இத புரிய வைக்க முடியும். தயாரா இருக்கியா? ஓகே. சரி, இந்த சர்க்கிளை சுத்தி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது அதுக்கு 2 பக்கமும் சுத்தி இருக்கிற மத்த நேச்சர்ஸுக்கு ரிலேட்டடா இருக்கும். உதாரணத்துக்கு விண்டோட சக்கர நேச்சர் மாறுதலை விட ஃபயருக்கு சக்தி அதிகம். ஆனா வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சப்போர்ட் பண்ணும்ல. ஒரு நேச்சரை விட இன்னொரு அதையும் சொல்லி கொடுங்க ஆப்போசிட்ல. அதே சமயம் இந்த சர்க்கிள்ல பலவீனமானதாவும் தெரியும். சரி, அடுத்து என்ன? இவனுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பொறுமையா இரு, இது என்னன்னு புரிய வைக்கிறேன். நாருட்டோ, உன்னுடைய அந்த வின் ஸ்டைல் ஜூட்ஸோ சாஸ்கேவோட ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸோவை எதிர்த்து போராடும் போது பலவீனமானதா இருக்கும். வாட்டர் ஸ்டைலால தான் ஃபயர் ஸ்டைல வீழ்த்த முடியும். ஆனா ஃபயர் ஸ்டைல எதிர்த்து என் வின் ஸ்டைல் ஏன் வேலைக்காகாது? என்ன நடக்கும் நீயே கற்பனை பண்ணி பாரு. ஃபயர் நேச்சர்ல பென்சில் போட்டோம்னா ரொம்ப கூட தெரியுது. காத்து. ஆமா. வாட்டர்னா கொஞ்சம் தீயாகுது. ஆமா. தெளிவா சொல்லி கொடுக்குறானே. நீ சக்தி வாய்ந்த வின் ஸ்டைல் ஜூட்ஸுவை பயன்படுத்தினா அவனோட ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸோட சக்தி பல மடங்கு அதிகரிச்சு அது உனக்கே எதிராக பவர் கூடியும்ல. இந்த சர்க்கிளை கொஞ்சம் பாரு. விண்ட் ஃபயரை விட சக்தி வாய்ந்ததா இல்லாம போகலாம். ஆனா விண்ட் எனர்ஜி லைட்னிங்கை விட சக்தி வாய்ந்தது.
சாஸ்கே பயன்படுத்துற லைட்னிங் சிடோரியை விட உன்னோட புது வின் ஜூட்ஸு சக்தி வாய்ந்தது. இத பாரு நாருட்டோ, நீ ரொம்ப லக்கி. ஏன்னா உன்னோட சேஞ்ச் இன் நேச்சர் எர்த் கிடையாது. அப்படின்னா நான் சாஸ்கேவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா? ஆமா, உண்மைதான். விண்ட வச்சு லைட்னிங்க தோக்கடிக்கலாம். இல்ல, நான் சொல்ல வந்தது அது கிடையாது. நான் வின் ஜூட்ஸுவை பயன்படுத்தும் போதுதான் அவனுடைய ஃபயர் ஜூட்ஸுவுக்கு அதீத சக்தி கிடைக்கும். கரெக்ட் தானே? சத்தியம் புரியுது. ஆமா நாருட்டோ, அதுவும் அப்ப உண்மைதான். க்ளோஸ். நாருட்டோ! அவனையும் கை குடிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, நீ கலக்கிக்கிட்டு இருக்க. தேங்க்ஸ். அப்புறம் உன்னோட ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு நாருட்டோ? அசத்தலா போயிட்டு இருக்கு. அப்ப கூடி சீக்கிரமே முடிஞ்சிருமா? இல்ல இல்ல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. இத பெர்ஃபெக்ட்டா அவ பண்ண வேற எனக்கு கொஞ்சம் புள்ளடி டைம் தேவை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ட்ரை பண்ணணும். ஆமா, பர்ஃபெக்டா பண்ணணும்ல. இது என்னாச்சுன்னு தெரியல, உள்ள டோசிக்கு கூச்சது அது தாங்க இப்பதாங்க இந்த திருப்பி வந்துட்டானம்மா. ஆமா, நல்லாவே புரியுது. ஒண்ணுமே புரியல. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? வந்தா வந்துட்டான் பாருங்க. மறுபடியும் வந்துட்டான் பாருங்க. இந்தா அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதோ. பாருங்க, யாரா அவங்க? பாரு இந்தா அப்படியே முழுசா எந்த சேதாரம் இல்லாம அப்படியே வரேன். ஒரு சேதாரம் இல்லாம வந்துட்டேன். அழுத்த வெட்டினா தாமா ஏதோ ஒரு ஜூட்ஸுவை என்ன பயன்படுத்தி வரைக்கும் உடலை ஹார்ட் ஆக்குறான். அதுதான் இவனுடைய ஸ்பெஷல் திறமை. அப்படியே அது 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 பாத்தியா? நீ சொன்னது சரிதான். என்னை எதிர்க்கிறவங்க பலத்தை பயன்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க கதையா முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இது சுலபம் கிடையாது. டைரக்ட் அட்டாக்க பயன்படுத்தலனா வேற என்னதான் பண்றது? ஷிகமாரு, இவனை ஒரு ரத்தனத்தை பிடிச்சி வச்சிருக்கேன். ஆமா. என்ன பயமா இருக்கா? இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். காக்கசு, பேச்சுவார்த்தைலாம் போதும். கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா? எதுக்குடா வெயிட் பண்றோம்? முதல்ல இந்த ஜூட்ஸுல இருந்து தயவு செஞ்சு ரிலீஸ் பண்றியா? ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? மேல இருந்து இதை கொடுக்குறேன். கட்டாசி லைட்னிங்க சிதோரி அட்ரஸ் செகண்ட் மறந்திருந்த அஷ்டாயா நம்மால் இல்ல இல்ல அது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அடிச்சிட்டேன் உண்மையில. இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். காக்கசு, பேச்சுவார்த்தைலாம் போதும். கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா? ரிட்டர்ன் எதுக்குடா வருது. வெயிட் பண்றோம்? முதல்ல இந்த ஜூட்ஸுல இருந்து தயவு செஞ்சு ரிலீஸ் பண்றியா? ஒரு நிமிஷம் இரு. இப்பதான் காமிக்கிறாங்க முழுசா என்ன நடந்துச்சுன்னு. மேல இருந்து அஷ்டாயா பின்னாடி இருந்து தாக்கிட்டேன். இல்ல இல்ல ஹார்ட்ல வந்து சிதோரி வச்சு அடிச்சா என்ன ஆகும்? இதே ஒண்ணு மண்டேதுல பிறந்தாத்தாம அவனுக்கு என்னோட ஸ்டைல். அப்படியே கழுத்தை வெட்டினா தாம தெய்வம் ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தலா தாக்குறாங்க மொத்தமா வராம. பலத்தை பயன்படுத்தி உன்னை தாக்குனா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு இப்போதானே சொன்னேன். ஆமா, ஆனா சென்சே நீங்க இப்போ அவ பின்னாடி போனீங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். உன்னோட பாடியை ஹார்ட் ஆக்குற அந்த ஜூட்ஸுவை சேர்த்துதான். நீ பயன்படுத்தின சயின்ஸை வச்சு பார்க்கும்போது அது எர்த் ஸ்டைல் ஜூட்ஸுவா தான் இருக்கணும். காப்பி நெஞ்சால வேகமா செய்யக்கூடிய ஹேண்ட் சயின்ஸ் தூரத்துல இருந்தே அவ்வளவு துல்லியமா கணிச்சிருக்க. இந்த லைட்னிங் ஸ்டைல் ஜூட்ஸ் இந்த பண்ணி பவர் சுற்றி பவர் இருக்கு. கண்டிப்பா ஷாரிங்கானா இருக்கிற ககாஷியா இருக்கணும். எர்த் லைட்னிங் அளவுக்கு சக்தி கண்டுபிடிச்சார்ல நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. உன்னோட கதை முடிஞ்சது. ககாஷி சென்சை கண்டிப்பா திறமையானவர்தான். இன்னும் ஒருத்த மட்டும்தான் பாக்கி இருக்கா. ஒரே நொடியில எல்லாத்தையும் தலைகீழ ஓடுங்கடா அவனே. ககாஷி சென்சே இன்னும் ஆளு இதா இருக்கானே. அதேதான். இவனும் ஒரே வழியா மண்டையை வெட்டிட்டு போடுது. அப்பதான் என்னால சமாளிக்க முடியும். அதே அவனுக்கு திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ 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 பவர் குறையுது. ககாஷி சென்சே ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸு அவனை போட்டு தள்ளுங்க. ஐயோ
ரொம்ப நேரம் பிடிச்சி வைக்க முடியாது. அதத்தேன். ஓ ஆள் காலி ஆயிட்டானா? போட்டேன். ஒரே குத்துல காக்கசு கதையை முடிப்ப கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. வேற என்ன பண்ண சொல்ற? இப்போ உனக்கு அதே நிலைமைதான். அப்படியே வந்து அதத்தையா பிடிச்சிருக்கிறதோட வந்து தாக்குனாத்தியா? இவனுக்கு சாவே இல்லையே. ஆகுல இல்லை கருத்து மறுபடியும் வந்துட்டானா? பின்னாடி இருந்து மறுபடியும் வந்துட்டாமா? அச்சச்சோ, எப்படி அது என்னங்களா நடக்குது? இப்படி இருக்குதா? பாவம் இப்பதான் பயங்கரமா பஞ்சு. எங்க கக்காஷி? அதுக்குள்ளே அவனை செஞ்சு விட்டியே. ஐயே, இவனே ஆளை தாக்கிட்டானா? உன்னோட ஹார்ட் அட்டாக் பண்ணனே. ஐயோ, இதுக்கு மேல எனக்கு போர் அடிக்குது. வந்த வேலையை சீக்கிரமா முடிப்போம். கொஞ்சம் ஹார்ட்ல இல்லாம எப்படி? என்னடா அது? ஐயா, இது எறும்பு கூடத்தான் இருக்கு. உடம்பு 4 ஹார்ட் இருக்கு. என்னடா அது? உடம்பு கூட பிரிச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஐயே, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே கழுத்தை மட்டும்தான் வெட்டினா தான் எனக்கு சமாளிக்க முடியும். வெட்டி உடம்பு எது ஒன்றாலும் பிரித்து பிரிப்பேன். ஐயோ, இருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இவனுக்கு இதாயிட்டா இனி அவனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதே. இந்த அதுவும் போச்சு. அவனே தச்சிடுறேன் எல்லாத்தையும். இல்ல வெளியில வர்றேன். அதுக்குள்ள இருந்து வேற உருவம் இருக்கு. ஷிகமாரு, அதுங்க என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான்? ககாஷி சென்சை தான் நேரடியா அவனை தாக்குனாரே. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பிளானும் போச்சு. இங்க நடக்கிற எதை பார்த்தும் எனக்கு அந்த அளவுக்கு அதிர்ச்சியா இல்ல. ஐயப்பா, என்ன சொல்ற? வேட்டையை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, 4 பேர் மாட்டிக்குவாங்களோ? இத்தனை பேர் உருவாக்கிட்டேன். 4 தான் உருவாக்கிட்டேன். ஐயே, இவன் மட்டும் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. இவருக்கே தெரியாது. இந்த சக்ரா எனர்ஜி ரொம்பவே கொடூரமானதா இருக்கு. பாத்தீங்களா லாஜிஷன்? இது எல்லாமே உங்களுக்காக. இங்க நடக்க போற பேரழிவை யாராலையுமே தடுக்க முடியாது. உங்களுக்காக இங்க இருக்கிற எல்லாரோட குடலையும் உருவுறேன். போச்சுடா, குடல கூட உருவ போறேன். ஜோஜி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதத்தேன். ஐயோ, எப்படி வருது? ஐயோ, என்னங்கடா நடக்குது? இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. நம்ம ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு எண்டு கார்டு போட்ட எதுக்கு? கமான், இதெல்லாம் பார்க்கவே கேவலமா இருக்கு. அவ உடம்புக்குள்ள இருந்து வந்த மாஸ்க்ல ஒண்ணு கொலாப்ஸ் ஆயிருக்கு. அடிச்சதுல அந்த மாஸ்கா தான் இருக்கணும். இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹேடான், கொஞ்சம் தள்ளி நின்னு வேடிக்கை பாரு. இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். வாய்ப்பே இல்ல. நானும் களத்துல இறங்கணும். வேடிக்கை பாக்குறதுல எனக்கு விருப்பம். உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். எப்படி? அது 2 பேரும் அட்டாக் பண்ணாங்கன்னா சமாளிக்க முடியாது. ஐயோ, கக்காசியும் போட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓ, ஏதோ பண்றாமா.
அப்பா காக்கி கக்காசியும் போட்டாங்க என்ன பண்றது ஜோஜி ஜாக்கிரதை புரியுங்க புரியுங்க இங்கிட்ட எதையாவது இவங்களும் அவரோட வீட்டை வீட்டை இல்ல அந்த காத்துல பூசு பறக்குது தூக்குது எல்லாம் பூரா இவங்களும் இருக்க முடியல அதான் சரி போச்சுடா 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 ஐயோ ஐயோ இந்த மரத்துக்கு அடியில முடிஞ்சுங்களா கைப்பேட்டை வச்சு அவன் தாக்கி இருக்கான். ஆனா ஏன்? ஒருவேளை அந்த ஹிடானுக்கு சாவே இல்லைங்கிற விஷயத்தை பயன்படுத்திக்கிறானோ? அதான் அது அது அவன் பூரா எதுவும் ஆகல அதனால அவனை வச்சு மறைக்கிறேன் போல இதா இந்த இடத்துல நல்லா நிக்கிறானே எதுவுமே ஆகலையே இன்னுமே இவ்வளோ பண்ணீங்க ஒன்றும் ஆகலையே எதுவுமே பண்ண முடியாது போலயே ஆத்தி இந்த தலையும் தனியாக வெட்டினாட்டே என்னப்பா இவ்வளவு கொடூரமானவங்களா இருக்காங்க நம்மள வேறு எத்தனை தையல் போடுங்க அதுக்கு ஜோஜி அடுத்த நாம தான் அடடா போச்சு. நைட்டு இன்னொரு மாசம் காலி ஜோஜி ஷிகமாரு ஓடுங்க. அதை யூஸ் பண்றானோ பேசுறா அத்தை எதையும் வச்சு மறைக்கிறேன் வந்துட்டேன் போச்சு கக்காச்சி அடிபட்டுமே பேசுறா போச்சு போச்சு இவனையும் சாவடிச்சிருவேன் போல இருக்கே போச்சு ஐயோ இவங்களும் அந்த அளவுக்கு முடியலையே அட பாவிலா கக்காச்சி போட்டுவாங்க போலையங்க ஆத்தி ரவுண்டு 2 போலவாங்க இன்னும் 2 பேரும் இருக்கா ஐயோ கறிய போயிட்டேன் ஆனா டயர்ட் ஆயிட்டானே உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? தெரியல இன்னும் நான் உயிரோட தானே இருக்கேன் இப்படி உருவாக்கி விட்டாங்க எத்தனைய பலசாலிகளா இருக்காங்க அதுலயும் மாஸ்க் போட்டிருக்கானே அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அதுலயும் அவங்க அவன் அதை காட்டி இருக்கேன் நிச்சயமா இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஜூட்சுவை பயன்படுத்த முடியாது ஆனா இவனுக்குள்ள அந்த 3 சக்தியும் இருக்கு Wind, அப்புறம் lightning. அத்தை இங்க என்ன 3 தான் வச்சிருக்கேன் முடியல ஆட்டம் இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு எங்களுடைய இந்த 1-2 காம்பினேஷனை தாக்கு பிடிச்ச ஒரே ஆள் நீதான் இவங்க அப்படியே இருக்காங்க எந்த இதுவும் இல்ல இந்த டேமேஜும் இல்லை அட்டாக்கு ஷாரிங் அதை பயன்படுத்தி என்னுடைய ஜூட்சுவை தகர்த்துட்டேன் ஆனா இப்ப இதை என்ன பண்ண போற கக்காசி மட்டும்தான் இப்ப என்னது அண்ணன் வருது போச்சுடா சரிங்க பயிறு ஃபயர் சேல் அத்தை பயிர் ஒரு ஃபயர் சேல் விட்டாங்க தடுப்பாங்க நீங்கள் இது வாட்டர் சேல் வச்சு பண்ண முடியும் ஆமா கக்காசி வாட்டர் சேல் இருக்கு எல்லாத்தையும் தம்பி இல்லையே இல்லையா ஆமா டயர்ட் வேற ஆயிட்டேன் அதுக்குள்ளயுமே டயர்ட் ஆயிட்டானே பூரா வாங்களோன்னு தெரியல எதை பண்ணாலும் தெரியும் ஏங்க யாத்தி 2 பேரும் இப்படி இருக்காங்க ஒவ்வொரு முக்கிய புள்ளிய பூரா போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளோ பவர் இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் எனக்கு புரியல அதனால அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம்